சமீபத்தில் இந்த வைட்டமின் டிக்காக வெயிலில் கல்லுப்பை வச்சு பயன்படுத்துறது பற்றியான வீடியோஸ் நிறைய சமூக வலைதளத்தில் வலம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சித்த மருத்துவராக அதில் எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது. இப்போ அந்த வீடியோவில் குறிப்பிட்டபடி வெயிலில் கல்லுப்பை வச்சு பயன்படுத்துறதுனால சூரிய சக்தியில் இருக்கிற அந்த வைட்டமின் டியை எடுத்து அந்த கல்லுப்பு மூலமாக அதை உறிஞ்சப்பட்டு அதை சாப்பிடும்போது வைட்டமின் டி சரியாக அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதாக நான் பார்த்தேன். அது தவறான கருத்து. ஏன்னா வைட்டமின் டி வெயிலேருந்து வந்து கல்லுப்பில் அது கிரகிக்கப்பட்டு நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. யூவிபின்னு நம்ம சொல்லக்கூடிய சன்லைட்டில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிரில் அதுலேயும் யூவிபி ரேஸ் நம்ம தோல் மேலே படும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள் டீஹைட்ரோ கால்சிஃபெரால் அப்படின்ற சத்து வைட்டமின் டியாக மாற்றப்படுது. இந்த சத்து உடலில் கிரகிக்கப்பட்டு லிவர் கிட்னியில் போய் ப்ராசஸ் ஆகி ஆக்டிவ் விட்டமின் D3 மாறும். இது தவிர நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் D2 எர்கோ கால்சிஃபெரால் அந்த சத்தும் சேர்ந்து எல்லாமே ஆக்டிவ் விட்டமின் D3 மாறினா மட்டும்தான் நம்ம உடல் அதை பயன்படுத்த முடியும். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால் சூரிய ஒளியில் நேரடியான வைட்டமின் டி சத்து கிடையாது. சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய யூவிபி ரேஸ் நம்ம தோல் மேலே படும்போது வைட்டமின் D3 உற்பத்தி செய்யப்பட்டு அது நம்ம உடம்பால் பல ப்ராசஸில் பல நிலைகளில் அது வைட்டமின் D3 ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றப்படுது. இதுதான் உண்மை. அதனால் கல்லுப்பை வெயிலில் வைக்கிறதுனால வைட்டமின் D3 ஏறாது. அப்போது ஒரு சித்த மருத்துவர் இந்த மாதிரி சொன்னாங்க, அதை நான் செஞ்சேன், எனக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு அவங்க சொன்னது உண்மையா தவறா அப்படின்னாக்கா அவங்க சொன்ன கருத்து தவறு. ஆனால் இந்த உப்பு எந்த விதத்தில் அவங்களுக்கு பயன்பட்டிருக்கலாம்னு எனக்கு ஒரு யூகம் இருக்குது. ஒரு சித்த மருத்துவராக நாங்கள் ஒரு நோயாளி வரும்போது அவங்களுக்கு உப்பை வெயிலில் வச்சு பயன்படுத்த சொல்லுவோம், இந்த கல் உப்பை. அப்படி இல்லைனாக்கா உப்பை வறுத்து பயன்படுத்துங்க. வறுத்துனாக்கா வெறும் சட்டியில் போட்டு வறுத்த கல் உப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். இது ஒரு குறுகிய கால பத்திய விதிமுறையாக சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் இருக்க தான் செய்யுது. எந்த ஒரு நோய் நிலையாக இருந்தாலும் அதுக்கு உகந்த உணவை சொல்லுவோம். இது இப்போ மாடர்ன் டேர்ம்ஸில் சொன்னால் பயோ ஹேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நோய் விரைவில் சரியாகிறதுக்கான ஒரு வழிமுறை. இது நிறைய நோய்களில் அந்தந்த நோய்க்கு தகுந்தவாறு அந்தந்த நோயாளிக்கு தகுந்தவாறு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி உப்பை வெயிலில் வச்சு பயன்படுத்துறதுனாலையோ இல்லைன்னா வறுத்து பயன்படுத்துறதுனாலையோ அந்த நோய் சீக்கிரமாக சரியாகும். மேபி அவங்க சொன்னது அந்த மாதிரி அவங்களுக்கு வைட்டமின் டி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்புக்கும் வைட்டமின் டிக்கும் தொடர்புகள் இருக்க தான் செய்யுது. இப்போ சோடியம் டெஃபிஷியன்சி இருக்கிற ஒரு 5000 பேருனுடைய இரத்த மாதிரிகள் ஆய்வுகளை இட்டலியில் 2015 ஆய்வு செஞ்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3500 பேருக்கு அந்த சோடியம் லெவல் லோவாக இருக்கு இல்லையா, அதை கரெக்ட் பண்ணும்போது வைட்டமின் டி லோவாக இருக்கிறது அதுவும் கரெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த உப்புக்கும் வைட்டமின் டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆய்வு பண்ணக்கூடிய நிறைய ஆய்வுகள் உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாலையும் சில கேசஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் அதனுடைய ஆய்வு முடிவுகள்லாம் இன்னும் தெளிவாக வெளியே வரல. அதனால் உப்புக்கும் வைட்டமின் டிக்கும் தொடர்பு இருக்கலாம். ஆனால் வைட்டமின் டிக்காக வெயிலில் உப்பை வச்சு பயன்படுத்தும் போது வைட்டமின் டி நேரடியாக அதிகரிக்கும்ன்றது அறிவியல் பூர்வமான உண்மை இல்லை. வைட்டமின் டிக்கு உணவில் இருக்கக்கூடிய சோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம்தான். வைட்டமின் டி குறைபாடுகள் பெருசாக ஏற்படாது. ஏன்னு கேட்டால் நிறைய நான் வெஜிடேரியனில் அது சிக்கன், மட்டன், சீ ஃபுட்டு, முட்டைகள் எல்லாத்துலேயுமே வைட்டமின் டி சத்து இருக்குது. ஆனால் வெஜிடேரியன்ஸ் தான் பாவம், அவங்களுக்கு வெஜிடேரியன் சோர்சஸ் குறைவு தான். ஆனால் அவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி இப்போ இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஜிடேரியன் ஃபுட்டில் காளானில் நிறைய வைட்டமின் டி சத்து இருக்குது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பலமே பகுத்தறிவு தான். எந்த கருத்தாக இருந்தாலும் அது பாரம்பரிய கருத்தாக இருக்கலாம், அறிவியல் கருத்தாக இருக்கலாம், நவீன கருத்தாக இருக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டினுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதன் பின்னாடி இருக்கிற உண்மையை மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா, எவ்வளோ சிம்பிளாக நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் அதில் இருக்கக்கூடிய பொருளை தெரிஞ்சுக்கங்க. நேரடியாக உங்களுக்கே தெரியலன்னா அது துறை சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பிளைண்டா எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.